Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பிரேக் அவுட் கண்டிஷன்ல இருக்கு. பட் என்ன இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரேக் அவுட் என்ன ஆகல. ஏன் சொல்றேன்னா மந்த்லியில பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்னும் ஒரு 13 டேஸ் ஆகும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. இந்த 13 நாள்ல என்ன நடக்கலாம், ஒன்லி மேலே போயும் க்ளோஸ் ஆகலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கீழேயும் க்ளோஸ் ஆகலாம். நான் ஏன் இந்த ஸ்டாக்கை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி மானிட்டர் பண்ணுங்க. இன்கேஸ் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லாம இந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா பிரேக் அவுட்டா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அப்பயும் மென்ஷன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டே கேண்டில்ல இது பிரேக் அவுட் தான். பட் ஏன்னா நான் கான்பிடண்டா சொல்லல அப்படின்னா, ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, பிரேக் டே கேண்டில் இங்க மேல ஓப்பன் ஆனாலுமே பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ இந்த இந்த ஜோன் இந்த ஜோன் கொஞ்சம் நல்ல பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்மளால என்ட்ரியே எடுக்க முடியும் கான்ஃபிடென்ட்டா. அப்படி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும். இங்க பாருங்க, ஆக்சுவலா இங்க பிரேக் அவுட். பட் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கீழே வந்து கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டாங்க, ஃபேக் பிரேக் அவுட். ஆக்சுவலா பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க, பிரேக் ஓப்பனே மேலதான் ஓப்பன் ஆனிச்சு, பட் க்ளோசிங் உள்ள வச்சுட்டாங்க. ஸோ அதனால ரிஜெக்ஷன் நிறைய இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். நீங்க வீக்லி க்ளோசிங் பார்த்துட்டு இது எப்படி என்னன்றதை நான் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.